Good afternoon, NEET aspirants. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஸ்டடி MBBS இன் உஸ்பெகிஸ்தான். இதில் இமீடியட்டாக உஸ்பெக் அப்படின்னொன்னே நிறைய பேர் எங்கே பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சி வச்சுருங்களா அப்படின்னு நினச்சிக்கிட வேண்டாம். உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ரஷ்யாவிலேருந்து பிரிந்த ஒரு சில நாடுகளில் இதுவும் ஒன்று. லைக் உக்ரைன், கசகனிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இது எல்லாமே ரஷ்யாவிலேருந்து பிரிந்த நாடுகள் தான். கடந்த ஒரு 10-15 வருடங்களாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட் MBBSக்கு போகிறாங்க. பட் இதில் உஸ்பெக் அப்படிங்கிறது யாருமே சாய்ஸ் இல்லை, போயிருக்க வாய்ப்புகள் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அந்த நாட்டோட பிரசிடெண்ட் நாட் ஓன்லி இண்டியன்ஸ், எந்த நாடுகளில் இருக்கிற ஃபாரினர்ஸ் ஸ்டடீஸ்க்கான அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தவே இல்லை அவங்க. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண லாங்குவேஜ் ரஷ்யன் அண்ட் உஸ்பெக் மட்டும்தான், இங்கிலீஷே தெரியாது உங்களுக்கு. பட் இப்போ அதுக்கு அடுத்து வந்த பிரசிடெண்ட் ரீசெண்டாக கடந்த 3-4 வருடமாக தான் அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் மருத்துவம் சார்ந்த படிப்புகளோ ஜென்ரல் வாட்டோ மேபி அனைத்து விதமான துறைகளிலும் படிக்கிறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய வளர்ச்சி சம்மந்தமான விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் விசிட் பண்ணிட்டு வந்தேன். இட் வாஸ் வெரி எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ கண்ட்ரிகள் போயிருக்கேன். பட் அதில் இண்டியன்ஸ்னால் ஓடி ஹிந்துஸ்தானி அப்படின்னு பக்கத்தில் நின்று நம்ம ஹீரோ ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பார்க்கும்போது இட்ஸ் ஃபீல் இஸ் குட். தே ஆர் ரெஸ்பெக்டஸ், அதுதான் சொல்லணும், சிம்பிள் வேர்ட் சொல்லணும் அப்படின்னா. மற்ற பிரகாரம் ஃபுட் கல்ச்சர் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரஷ்யன் கலந்ததாக இருக்குது. ரஷ்யன் ஃபுட் கல்ச்சர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. பட் அந்த நாட்டில் நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சாலட்ஸ் அண்ட் செமி பாயில்டு ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். சிக்கன் இதவே செமி பாயில்டுலாம் நிறைய சாப்பிட்றாங்க. வெரி ஹெல்த்தி அண்ட் வெரி பீஸ்ஃபுல் என்விரான்மெண்டல். அதே மாதிரி இன்னொரு பியூட்டியான விஷயம் என்னென்னா அந்த ஊரில் 2 வீலரே கிடையாது. ஸோ நாய்ஸ் ஃப்ரீ, ஈவன் நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. காரு தான், கேஸ் தான், எல்லாமே மேக்ஸிமம் கேஸ் வெஹிக்கிள் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஃபீல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இது எதுக்காக இந்த இடத்துல உஸ்பெகிஸ்தான் அகாடமிக் பற்றியோ மற்ற விஷயத்தை பற்றியோ நான் பேசாமல் அந்த அட்மாஸ்ஃபியர் இன்ஃப்ராவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு படிக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் தோ எங்களுடைய அகாடமி சிட்டியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி வச்சுருக்கேன். என்ன காரணம், இப்போ நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், காமாக இருக்குது. ஸோ படிக்கிறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப்டும் இல்லாத இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபீல் அங்கே நான் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ இது இல்லாமல் அவங்களுடைய அகடமிக் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் அப்படிங்கிறது நான் விசிட் பண்ணல. 1 or 2 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. பட் நான் விசிட் பண்ண வரைக்கும் டாஸ்கன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் ஃபகானா மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு 2 யூனிவர்சிட்டி நான் விசிட் பண்ணேன். இட் வாஸ் வெரி நைஸ். டாஸ்கன் மேபி 9000 ஏக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு அது, ஆனால் ரொம்ப பெரிய இன்ஸ்டியூஷனாக இருந்தது. பை கார்லேயே நாங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பை வாக் கேனாட். என்ன காரணம்னா ரொம்ப ஒவ்வொரு பிளாக்கும் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ ரேடியேஷன் மேபி ஒரு 10 to 15 கிலோமீட்டர் ரேடியேஷனாக இருக்கலாம். ஒரு சின்ன நம்ம கிராமம் மாதிரி அளவுக்கு இருக்குது அந்த ஒரு இன்ஸ்டியூஷன் மட்டும். ஸோ ஃபகானா அதே மாதிரி 350 கிலோமீட்டர் ஃப்ரம் டாஸ்கன். வெரி பீஸ்ஃபுல் என்விரான்மெண்டல் ஏரியா. அவங்களையும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலேஜ். ஸோ நல்ல இன்ஃப்ரா, நல்ல அகாடமிக் வைஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. பாஸ்ட் 2 முதல் 3 வருடங்களாக நம்ம மாணவர்கள் அங்கே இருக்காங்க. பார்த்தேன், மீட் பண்ணேன், சந்தித்து பேசணும், நல்லா இருந்தது. ஸோ உஸ்பெக் பொறுத்த வரைக்கும் அவங்க 6 இயர் இன்க்ளூசிவ் ஆஃப் இண்டன் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி கொடுக்குறான். பட் நம்மளோட ஆஸ் NMCயோட நார்ம்ஸ்க்காக 6+1 7 இயர் கம்பல்சரி, 6+1. ஸோ அவங்க இண்டென்ட்டை பிரித்து 1 இயர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல். ஸோ இப்போ நம்ம NMC பிரேம் பண்ணியிருக்கிற ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு மேட்ச் ஆகிற ஒரு நாடு. அதே மாதிரி அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் பீப்புள் ஃப்ளோ, இது எல்லாமே இட்ஸ் அ நைஸ் ஒன், நல்லா இருக்குது. ஸோ ஈவன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் முதற்கொண்டு ஒன்றும் பெரிய ஒரு ரொம்ப அதிகமாக அப்படின்னு சொல்லிட முடியாது. ஈவன் இதுக்கு முன்னாடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை டிமாண்ட் பண்ணது நம்ம ரஷ்யாவை மட்டும்தான் டிமாண்ட் பண்ணியிருப்போம்.
பட் ரஷ்யாவில் பொறுத்த வரைக்கும் ஆஸ் இட் இஸ் ஒரு 15 to 18 லட்ச ரூபாய் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொன்னாலும் அதுக்கு அடுத்தது ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மாதம் 10,000 ரூபாய்னா வருஷத்துக்கு அது ஒரு 1.25 லட்சம் இன்ட்டு 6 years. எப்படி இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 9 lakhs அதில் ஸ்பெண்ட் இருக்குது. அடுத்தது ஆஸ் இட் இஸ் நம்மளுடைய ட்ராவல் இப்போலாம் கோவிட் சுச்சுவேஷனில் 80,000 ரூபாய் டிக்கெட். ஸோ நார்மல் டேஸில் 40,000 to 45,000 ரஷ்யாவுக்கு வருதுன்னா பர் இயருக்கு அப் அண்ட் டவுனே 90,000 1 lakh அண்ட் விசா ரினியூவல் இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு 10 lakhs. ஒரு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ் பண்ணமோ இதுக்கு முன்னாடி அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி வந்துட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 18 lakhs அப்படின்னா அதர் தென் தட் ஒரு 20 lakhs 15 lakhs கொண்ட கண்டிப்பாக சார்ஜ் ஆகிடுது. அதில் உஸ்பேக்கில் இல்லையா அப்படின்னா இருக்குது. ஸோ அவங்க வந்து 22 lakhs ஃபீஸ், இயர்லி 1 lakh as ஹாஸ்டல் 27. அதர் ஃபீஸஸ்லாம் கண்டிப்பாக ஒரு 6 to 7 வர வாய்ப்புகள் இருக்குது. ஐ மீன் நான் சொல்கிறது 5 years போயிட்டு வர்றது, அவங்களோட புக்ஸ் அண்ட் யூனிஃபார்ம் அண்ட் அதர் தென் மெடிக்கல் கிட் இதெல்லாம் வாங்குறதுல எல்லாமே கொஞ்சம் செலவுகள் இருக்குது. அதாவது பொதுவாகவே ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது நிறைய இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நிறைய இருக்குது. அதோட சேர்த்து மேபி ஒரு 33 வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. பட் 22 ஆஸ் அ ஃபீ ஸ்ட்ரக்சர் இது வந்து அவங்க கோட் பண்ணி கொடுத்துருக்கிறது. ஸோ உஸ்பேக் பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரி. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களோட அகாடமிக் நம்மளுடைய கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. மெட்டீரியல்ஸ்லாம் இங்கேருந்து அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் விசிட் பண்ணணும். இட் வாஸ் வெரி எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. இந்த நேரத்தில் உஸ்பேக் பற்றியான ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஒரு சில விசிட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த உஸ்பேக் பற்றியான எந்த ஒரு கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு, யூ நீட் எனி டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷனாக டிஸ்கிரிப்ஷன் கீழே இந்த வீடியோவில் கீழேயே எங்களுடைய நம்பர் இருக்கும். நீங்கள் எடுத்து அதை பற்றியான கிளாரிட்டி கேட்கலாம். ஐ கேன் ஷேர் த ஆல் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் உஸ்பெகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப் அண்ட் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆர்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பிளேவில் இருக்க ஒரு கண்ட்ரிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ யூ கேன் டூ யுவர் டிகிரி as well as in உஸ்பெகிஸ்தான். அது பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த அக்டோபர் முதல் வாரத்தில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வி ஹவ் another 1.5 month தான். ஸோ உங்களோட அட்மிஷனை சீக்கிரம் எடுத்து யூ கேன் பிளேஸ் இன் யுவர் சக்ஸஸ்ஃபுல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்கிறோம். விஸ் யூ ஆல் தி பெஸ்ட் மை டியர் ADNEET aspirants, future doctors. Don't hesitate. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தகவல்களை வந்து கன்ஃபியூஸ்டாகவும் தெளிவாகவும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இதை சார்ந்த உங்களுக்கு என்எம்சியோட நார்ம்ஸ் எந்த பேஸ் பண்ணியிருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு எங்களுடைய நம்பருக்கு வரலாம். we will give a clear explanation with this. Wish you all the best my dear future doctors. Jai Hind.